ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்றப்போ ஒரு முக்கியமான யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறோங்க. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது என்னென்னா, நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்றப்போ ஃபஸ்ட்டு இப்போ நான் சொல்கிற ஒரு பொருளை மட்டும் உணவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். நீங்கள் இந்த பொருளை வந்து நம்ம அன்றாடம் வந்து சமையலுக்கு பயன்படுத்துவோம், குழம்புக்கு பயன்படுத்துவோம், கூட்டுக்கு பயன்படுத்துவோம். ஆனால் இந்த பொருளை பயன்படுத்துவோம் நம்மளுக்கு தெரியாது. அந்த பொருள் என்னென்னா சின்ன வெங்காயம் மட்டும்தாங்க. சின்ன வெங்காயம் அவ்வளோ நல்லது. நீங்கள் ப்ரெக்னென்சி டிலே ஆகுதுன்றப்போ தயவு செஞ்சு உங்கள் ஃபுட்டில் வந்து நான் இப்போ சொல்கிற மாதிரிலாம் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றப்போ நிச்சயமாக சீக்கிரமாக ப்ரெக்னென்சிக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சரி, சின்ன வெங்காயத்தில் அப்படி என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல் ரொம்ப முக்கியமான விஷயம், சின்ன வெங்காயத்தில் 100 கிராம் அளவு வெங்காயத்தில் நீர் சத்து 82% இருக்குங்க. ப்ரோட்டீனும் 1.2 இருக்குது, கார்போஹைட்ரேட் 11.1 இருக்குது, கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, விட்டமின் சி, விட்டமின் பி, இரும்பு சத்து, இது மாதிரி நிறைய சத்துக்கள் அளவுக்கு அதிகமாக இருக்குது. இது வரையும் நீங்கள் சாப்பிடணும்னு தயவு செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு நார்மலாக ஒரு வெங்காயம் சாப்பிட்ற பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. காலையில் எழுந்த உடனே கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒரு வெங்காயத்தை கடிச்சு சாப்பிட்டிங்கன்னா அதை விட பயங்கரமான ரிசல்ட் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனைலாம் சரியாகும், கருப்பை வந்து நல்ல பலம் அடையும், சளி பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகும், ரத்த சோகை இருந்தால் சரியாகும், உடம்புல இரும்பு சத்து குறைபாடுகள் இருந்தால் அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். முக்கியமாக எனக்கு நிறைய தலைவலி இருக்குங்க, தலைவலி ரொட்டினா வந்துட்டே இருக்குன்றப்போ அதெல்லாம் சரியாகும். முழங்கால் வலி, பார்வை மாதிரி மங்கிறது, இப்போ பார்த்தாலும் டயர்டாக இருக்கிறது மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றப்போ நிச்சயமாக ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்து பச்சையை சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ நல்லது, அவ்வளோ நல்லதுங்க. அதே மாதிரி வந்து ஒரு சில பேருக்கு வந்து மாதவிடாய் வந்து சரியாகவே ஆகாது, கொஞ்சம் நின்றும், இது மாதிரிலாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றப்போ சின்ன வெங்காயத்தை வந்து வெறுமனே சாப்பிட்டு பாருங்கள். டெய்லி ஒரு சின்ன வெங்காயம் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லது. சரி, என்னால் பச்சையை சாப்பிட முடியலன்றவங்க ஒன்றுமே நீங்கள் நார்மலாகவே சாப்பிட்ற சாப்பாட்டில், குழம்புல எல்லாத்துலேயுமே ஒரு 4 அல்லது ஒரு 5 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. சரிங்களா? முக்கியமாக அது வந்து நீங்கள் எடுத்துக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்புல நடக்கிற மிராக்கிள் நீங்களே ஒன்று ஒன்றா பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றப்போ உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட் வந்து சரியாகும். ரெண்டாவது, நீங்கள் ஆண்கள் அதை சாப்பிடும்பொழுது ஆண்களுக்கு நார்மலாகவே வந்து ப்ரெக்னென்சி வந்து இப்போ ரீசெண்டாக சர்வே பண்ணுறப்போ ஆண்களுக்கு தான் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்னு சொல்கிறாங்க இல்லையா? நீங்கள் சின்ன வெங்காயம் சாப்பிட்றதுல அவங்களுக்கு கொடுக்குறப்போ சிறுநீர் நிறைய உற்பத்தியாகி உடலில் இருக்க கெட்ட கொழுப்புக்கெல்லாம் வெளியே இருந்து, முக்கியமாக சின்ன வெங்காயம் சாப்பிட்றதால பால் உணர்வு நல்லா தூண்டப்பட்டு ஆண்களுக்கு வந்து டெஸ்ட்ரோட்டின் அப்படின்ற உற்பத்தி இன்க்ரீஸ் ஆகி சீக்கிரமாக ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆகிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை நீங்கள் ஃபுட்டில் சேர்க்கும் பொழுது அவ்வளோ நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப நாளாக வந்து ப்ரெக்னென்சிக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதால கணவன் மனைவி ஒன்றா இருக்கிறது, உறவில் இருக்கிறது வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும் வீடு அப்படின்ற மாதிரி தோணும் இல்லைங்களா? ஆனால் நார்மலாகவே நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் சாப்பிட்றப்ப அந்த பால் உணர்ப்பு சுரப்பிகள் வந்து நல்லா அதிகரிக்க ஆரம்பிக்கும், ஒன்றா இருக்கணுன்ற ஆசை வந்து அதிகரிக்கும், அந்த தாபோதைய உணவு வந்து நான் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம உடம்புல ஆக்சிடென்ட்ஸ்ன்ற ஒரு ஹார்மோன் நல்லா சுரக்க வச்சு நீங்கள் ஒன்றா இருக்கும்பொழுது சுரந்துச்சு அப்படின்றப்ப குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இன்னொரு முக்கியமான விஷயங்க, ப்ரெக்னென்சி அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி அமையாது. ஒரு சில பேருக்கு சீக்கிரமாக அமையும், ஒரு சில பேருக்கு லேட்டாக அமையும். நீங்கள் வந்து பிரியாணி எது சாப்பிட்றதா இருந்தாலும் சின்ன வெங்காயத்தை நிறைய சேர்த்துக்கோங்க. நார்மலாகவே உங்களுக்கு சின்ன வெங்காயம் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது அப்படின்றப்போ ஒன்றுமேல சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, நல்லா அதை அலசிக்கோங்க. நல்லா ஒரு 3 முட்டை எடுத்துக்கோங்க, ஒரு கையளவு ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. நல்லா அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு பூண்டு கொட்டிட்டு 3 முட்டையை உடச்சி ஊற்றி அதுவே பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கோங்க. அவ்வளோ ஹெல்தி, அவ்வளோ நல்லது. நீங்கள் இதை சாப்பிட நிறைய டிஃப்ரென்ஸ் உங்கள் லைஃப் நடக்கிறது நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுங்க, நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது, ஹீமோக்ளோபின் லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான், ஆனால் நீங்கள் ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்கள் வயிறில் சின்ன வயிற்று பிரச்சனை, வயிறு வீங்கிறது, ஒரு சில பேர் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அது எல்லாமே ஒன்று ஒன்றா உங்களுக்கு க்யூர் ஆகிறது நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. முக்கியமாக இது ப்ரெக்னென்சிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன், சின்ன வெங்காயம் தான் பெரிய வெங்காயத்தை விட ரொம்ப நல்லதுங்க. இது மூல நோய் இருக்குன்றப்ப அதெல்லாம் சரியாகும். அதாவது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, தொடர்ந்து ஒரு 15 டேஸ் சாப்பிட்டு பாருங்களேன், நீங்களும் ரிசல்ட் நல்ல எதை சாப்பிட்டாலும் எதை பண்ணாலுமே சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து ஹேர் ஃபால்லாம் ஆகுதுன்றப்ப நிறைய யூஸ் பண்ணாங்கன்றப்ப ஹேர் க்ரோத் பயங்கரமாக ஆகும் இல்லையா? சாம்பார் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆண்களுடைய விரைப்புத்தன்மை சொல்லுவாங்க இல்லையா? அந்த விரைப்புத்தன்மையெல்லாம் போகக்கூடிய சக்தி வந்து சின்ன வெங்காயத்துக்கு அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு சில பேருக்கு அந்த மின்னணுக்கள் ஃபாஸ்ட்டாக நீந்தி செல்லாது, நீர்ப்புத்தன்மை ஆகிடும், அது ஒரு மாதிரி இலகுத்தன்மையில் இருக்கும். இது மாதிரிலாம் இருக்குன்றப்ப சின்ன வெங்காயத்தை சாப்பிட்றதால அந்த நீர்ப்புத்தன்மையெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறப்ப பயங்கரமாக சைட் எஃபெக்ட்ஸ் ஏற்படுற போது கிடையாது. ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோ, நிறைய ரிசல்ட் கொடுக்கும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகணும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.